அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம என்ன பார்க்கறோம்னா பெயர் இல்லாம நாம் இல்ல. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே பெயர் இருக்கு. ஏன் ஜீவராசிகளுக்கும் பெயர் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த பெயரை யார் கொடுக்கறான்னு நினைக்கிறீங்க? அப்பா கொடுக்கறாரா, அம்மா கொடுக்கறாங்களா, இல்ல குடும்பத்தார் கொடுக்கறாங்களா? அப்படி பாத்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. அவன் பிறப்பு ஜாதகம் தான் கொடுக்கும். பெயர் அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நாம எதுவும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, ஜோசிகார போய் பார்க்கறோம். அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்ததோ அந்த வார்த்தைகள் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் 4 எழுத்து கொடுக்கறாங்க. இந்த நட்சத்திரக்குரிய எழுத்து கொடுக்குறாங்க. அதை வச்சுதாங்க நாங்க பேர் அமைக்கிறோம் சொல்லலாம் இல்லையா? உண்மைதானே? இப்படிதான் நம்ம பேர் அமைச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம என்ன எப்படி நம்ம பண்ணுவோம்? இல்லைங்க, பையன் பிறந்தா முருகன் பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். எங்க குலதெய்வ பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். இப்போ எந்த நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, எதுவும் பார்க்க தேவையில்லை. அப்படிதாங்க பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பேருன்னுங்க, பையன் பிறந்தாலும் சரி பொண்ணு பிறந்தாலும் சரி, அதை டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த தெய்வத்தோட பெயரை அழகா வச்சிருவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ஒவ்வொரு மனிதருக்கு நடக்கிறது. நிறுவனத்துக்கு பெயர் வைக்கிறது பின்னாடி போவோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம இப்படித்தான பெயர் வைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நாம வைக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையா அது இல்லைங்க. சரிங்களா? அந்த ஜாதகத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் பெயர்கள் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் தான் பெயரை கொடுக்குதுங்க. சரிங்களா? பெயர்களை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் இருக்கு. அதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தோடைய பெயர் வச்சவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருப்பாங்க. நீங்க பெயர் ஆராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். இப்போ உதாரணத்துக்கு கடக வீட்டுக்குரிய சந்திரனை மகரத்திலிருந்து கடகத்தை பார்க்கறோம். தன் வீட்டை தானே பார்க்கறோம். இப்போ செவ்வாய் எடுத்துட்டீங்கன்னா ரிஷபத்திலிருந்து விருச்சகத்தை பார்க்கறோம். அப்ப செவ்வாய் கிரகத்துடைய பெயர்கள். இப்படி யாரெல்லாம் பெயர் அமைச்சிருக்காங்களோ இவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. இது அவங்க பிறவி பெயராகவும் இருக்கும், இல்லைன்னா தேவைக்கேற்ற மாதிரி பெயர் அமைச்சிருக்காங்க. எங்க இதெல்லாம் நம்ம காலத்துல மட்டும் தான் நடந்ததா? நடிகர்கள் நடிகை தான் பெயர் மாத்துறாங்க. வித்தவங்க எல்லாம் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா காலகாலமா இந்த பெயர் மாற்றங்கிறது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. நீங்க அரசர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசர்களுக்கு மட்டும்தான் ஜோதிடர். தனி மனிதனுக்கு ஜோதிடம் கிடையாது. தனி மனிதன் அரசர் என்ன ஆணை சொல்றாரோ, ஆணை இடுறாரோ அதை போய் நிறைவேற்ற வேண்டியதுதான் அவனுடைய தனி மனிதனுடைய கடமை. அவன் என்ன குலத்தொழிலோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அவனுக்கு ஜோசியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அரசருக்கு, மந்திரிமார்களுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபுகளுக்கு, அவ்வளவுதான் ஜோதிடங்கிறது. அந்த ஜோதிடர்கள் அந்த காலத்திலேயே பெயர் மாற்றங்கிறது ஒவ்வொரு ராஜ்யத்தையும் பிடிக்கும் போது பெயர் மாற்றம் பண்ணிட்டு போவாங்க. உதாரணமா நீங்க ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா அவருடைய உண்மையான பெயர் ராஜராஜ சோழன் கிடையாது, அருள்மொழிவர்மன். ஆனா அவர் வாங்கின பேர் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கும் அவருடைய எண்டுக்குள்ளார. ஏன் பெயர் மாற்றம் பண்ணணும்? ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரலாறுல நிக்கிறதுக்காக, ஒரு அடையாளத்திற்காக. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் சொல்றாங்க இல்லையா? இந்த காலத்துல என்ன பேர் வச்சாங்க? மும்முடி சோழன், ஆதித்ய கரிகாலன், கங்கை கொண்ட சோழன், முதலாம் குலோத்தங்கன், பாண்டிய நெடுஞ்செழியன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடையாள பெயர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அங்க வழியா வர்ற பரம்பரையை சொல்றதாவும் அது இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ளார ஒரு அர்த்தங்கள் ஒளிஞ்சிருந்தது. அதனாலதான் அவங்க எல்லாம் புகழ்பெற்றவங்களா இருந்தாங்க. யாரெல்லாம் பெயர் மாற்றம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள. இன்னைக்கு விக்ரமாதித்ய மகாராஜாவுடைய பேர் நமக்கு இன்னும் நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. அப்போ பெயருங்கிறது அந்தந்த கிரகங்கள் கொடுக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கும்போது அது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஆட்சி பெற்ற கிரகங்கள் நமக்கு பெயரை கொடுக்கும், உச்சம் பெற்ற கிரகங்கள் பெயரை கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு கிரகத்தோடைய பெயரே கூட நமக்கு அமையாது. 2 கிரகங்கள் 3 கிரகங்களுடைய இது இருக்கும். மீனாட்சி சுந்தரம்னு பெயர் வைப்பாங்க, வச்சிருக்காங்க இல்லையா? மீனாட்சிங்கிறது சனி வந்துடும், சுந்தரங்கிறது குரு வந்துடும். அங்க சனி குரு சேர்க்கை இருந்தா அந்த மாதிரி பெயர் வரும். சூரியன் ஆளுமையா இருந்ததுன்னா அரசருக்கு உண்டான பெயர்கள் எல்லாம் வரும். சந்திரனா இருந்தா அரசி, அருளரசி, அந்த அரசி, இந்த அரசி, எல்லா அரசியும் வரும். கலைமதி, இந்த மாதிரி எந்த கிரகம் பலமா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பெயர்கள் நமக்கு அமையும். அதுதான் உண்மை. அப்போ அந்த மாதிரி அமைக்கப்பட்ட பெயர்களை நாம நியூமராலஜி பிரகாரமும் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ நியூமராலஜி படி பெயர் அமைக்கிறதுனா எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தாய் தந்தையர், உங்க அமைப்பு, உங்க தாத்தா பாட்டி, இதுல எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா எதுக்குமே ஒரு பேஸுங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு மரத்துக்கு வேறு தான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பேர் கொடுக்கறது யார் கொடுக்குறா? அப்பா கொடுக்குறாரு. நம்ம தமிழ்நாடு பிரகாரம், இந்தியா பிரகாரம் நம்ம மேக்சிமம் அப்பாவோட இனிஷியல் தான் வைக்கிறோம். அதுக்கப்புறம் யார் வைப்பாங்க? தாத்தா பாட்டி வைக்கிறோம். அம்மாவுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போ மாறிட்டு வருது. இப்போ ஏன் இனிஷியலையும் வைங்க பெண்கள் கேட்குறாங்க, வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது எது பொருந்ததுன்னு பார்க்கணும், அப்படி பேர் வைக்கணும், இன்சியல் வைக்கணும். இதே தமிழ்நாடு தவிர்த்து மித்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சியலே வைக்கிறது இல்லை. குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுப்பாங்க.
இல்லைன்னா அப்பா பேரையோ தாத்தா பேரையோ பின்னாடி சேர்த்திக்குவாங்க. இன்னும் ஜாதி பெயரை சேர்த்திக்கிற உலகமெல்லாம் இருக்கு. இன்னும் பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த இதிலெல்லாம் இன்னும் ஜாதி பெயரை சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பெயர்கள் பலவாறு இருந்தாலும் நாம் ஜெயிக்கக்கூடிய பெயர்களாக வைக்கணும்னா அழகா ஆட்சி பெற்ற கிரகம், உச்ச பெற்ற கிரகத்தோட தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தோட பெயரை வச்சு பழகுங்க. நட்சத்திர பிரகாரம் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பேஸ் நல்லா இருக்கணுங்கிறதுனால தாத்தா பாட்டி பெயரா, அப்பா அம்மா பெயரா எதை இன்ஷியலா வச்சோம்னா அந்த குழந்தை ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுங்கிற விஷயத்த தெரிஞ்சு பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேர் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? ஏன் சார் பேர் விஜய்னு இருக்கு, எங்க தெருமுனையில் 2 விஜய் இருக்கா, எங்க பக்கத்தூர்ல என் ஃப்ரெண்டு பேரு விஜய், சினிமா ஸ்டார் பேரும் விஜய், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்ப பேர்ல என்ன இருக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அப்ப பேர்ல என்ன இருக்கு? அப்ப எந்த பேர் வச்சா என்ன சொல்லலாம் இல்லையா? ஆனா விஜயோட அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா இல்லை இல்லையா? அதுதான் ஒவ்வொருடைய பேஸ். அதுக்கு தான் பேஸுங்கிற விஷயத்த சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ நாம இப்போ ஜெயலலிதா அம்மா பிறந்தப்போ அந்த அம்மா மட்டும்தான் அரசாட்சி பண்ணாங்க. லீடர்னா அந்த அம்மா தான் லீடர். இப்போ அரசியலுக்கு நான் பேச போகல, ஆனா சில பேரை சொல்லித்தானே ஆகணும். அந்த அம்மாவுக்கு முன்னாடி எல்லாருமே சரண்டர் தான். அந்த ஜாதக அமைப்பு அந்த காலகட்டத்தில் மைசூர்ல அந்த அம்மா ஒண்ணுதான் பிறந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போ ஒவ்வொருத்தருடைய காலத்துல எந்த டைம்ல ஒருத்தர் எப்படி பிறக்கிறாங்களோ அதை பொறுத்தல என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றம். அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவ் தான் மித்ததெல்லாம் சப்போர்ட்டிவ். சரிங்களா? ஃபோன் நம்பர் மாத்திட்டா நான் கோடீஸ்வரனா, வாகனம் மாத்திட்டா நான் கோடீஸ்வரனா, பெயர் மாற்றிட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா. இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ். உங்க ஜாதகம் வலுவா இருக்கும் போது, உங்களுடைய தசாபுத்திகள் கரெக்டா நல்ல தசாபுத்திகள் வரும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ள மாற்றங்களா நடக்கும். எப்படி ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பிரதேஸ்வர சோழன் அந்த கோயில் கட்டும் போது உனக்கு அந்த பேரு, எல்லா ராஜாவும் ஜெயிக்கும் போது இந்த ராஜராஜனுங்கிற பேரு. அப்ப அந்த தொடர்புங்கிறது எப்படி பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நமக்கு நல்ல டைம் வரும்போது நமக்கு நல்ல எண்கள் கிடைக்கும், நல்ல பெயர்கள் கிடைக்கும், வாழ்க்கை மாற்றங்கள் இதன் மூலியமா தான் நடக்கும். யாரும் வந்து டைரக்டா வந்து 10 லட்ச ரூபா புடி, 50 லட்ச ரூபா புடி, 1 கோடி ரூபா புடின்னு யாரும் எந்த கடவுளும் வந்து கொடுக்க போறது இல்ல, யாரும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க போறது இல்ல. நீங்க உழைக்கிறீங்க, உங்க மூளையை பயன்படுத்துறீங்க, நல்ல வழியிலே கெட்ட வழியிலே எல்லா விதத்திலையும் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்க தான் செய்யறோம் இல்லைங்களா? அப்போ உழைப்புங்கிறது மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. அது எப்படியோ மூளை உழைக்குதா இல்ல மனித உழைப்பா அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ம பலனை பொறுத்து இல்லையா? அப்போ அந்த பேர் அமைப்புங்கிறது இதெல்லாம் சப்போர்ட்டிவ் பண்ணும். அப்ப குழந்தை பிறந்த உடனே நீங்க நல்ல பெயர் அமைப்பு, நல்ல பெயர் ஒலி கொண்ட இதுல எல்லாம் வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்ல லெவலுக்கு கொண்டு போயிடும். இப்படி நீங்க பெயர் அமைச்சுக்கணுங்க. அதே மாதிரி கூட்டுத்தொகை ரொம்ப முக்கியம். பேஸ்ன்னு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை. இந்த கூட்டுத்தொகை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த கூட்டுத்தொகை வந்து சிறப்பான எண்கள்ல வைக்கணும். அந்த ஜாதகத்துக்கு அந்த எந்த பாவகத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எந்த கிரகம் ஆட்சி உச்சம் யார் நல்லவங்க. இப்போ கடகலத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி உச்சமா இருந்து என்ன பலன் பிரச்சனை தானே இல்லையா? அப்போ உச்சம் பெற்ற கிரகத்தோட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 8 போய் கடக லக்னத்துக்கு 8 உச்சமா இருந்தா என்னத்தை கொடுத்துருவான்? பிரச்சனையை தான் கொடுப்பான் இல்லையா? அப்போ அந்த கிரகத்துல பேர் வைக்கணும் இல்ல, அந்த ஜாதகத்துக்கு எது இது அதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் என்ன அப்படிங்கறத பார்த்து அந்த பெயரோட டோட்டல் நம்பர் இருக்கணும். அதுல கன்னு பன்னு ரன்னு இந்த மாதிரி எல்லாம் வந்த அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா பெயர் இல்லாத மனிதன் யாரும் இல்லை, எல்லாரும் இதுதான் போயிடும். ஆனா நல்ல கிரக சேர்க்கைகள் கொண்ட எண்களை டோட்டலா நீங்க வச்சுட்டீங்கன்னா எந்த எண்கள் வந்தாலும் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல இதை கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி பெயர்ல பாத்தீங்கன்னா பிட்டு பிட்டா 2 பேர் வச்சுக்கிறது, 2 பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரை மட்டும் பிட்டா கூப்பிடுறது, இதெல்லாம் கூட தவறு தானுங்க. ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா அது முழுசா கூப்பிடணும், அப்படி கூப்பிட்டு பழகணும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் பேரா வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா முழு பேரா தான் கூப்பிட்டு பழகணும். அப்படிதான் நம்ம இது பண்ணணும். அப்பதான் அந்த சிறப்பு முழுசா சேரும். சரிங்களா? இந்த மாதிரி பெயர் அமைச்சுக்கணும். கூட்டு எண் வந்து உங்க ஜாதகத்துக்கு எது சிறப்பான எண்ணோ அந்த எண்கள்ல அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு யோகமான எண் சேர்க்கையா அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அது எந்த பாவகத்தை குறிக்குதுங்கிறது முக்கியம். இப்போ ஒரு அதே கடக லக்னம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியோட எண்களை நாம அதை கொண்டே வச்சுட்டோம்னா சனி சேர்க்கையோட எண்கள்ல 8ஆம் பாவத்துக்குரிய எண்கள் இருக்கு. அப்படி எண்களை கொண்டே வச்சுட்டா அது பிரச்சனை குழந்தை பிறந்ததுல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கும். அந்த பிரச்சனைங்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் அமைஞ்சிருக்கும். நீங்க நல்லா எடுத்து பாருங்க. ஜாதகத்துல தவறான தசா நடக்கிற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 6-8 கனெக்டிவிட்டி இருக்கிற பெயர் அந்த குழந்தைக்கு அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சம் மிகப்பெரிய விஷயம், எதுவும் நம்ம கையில் இல்லை. பிரபஞ்சம் தான் எல்லாத்தையும் கொடுக்குது.
அதை நாம் ஆண்டவனா பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ நாம் அமைச்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அமைச்சுக்கிற விஷயம் நம்ம கையில இருக்குங்கிறது நம்மளுடைய இதுதான், ஆகர்ஷணம் தான். அந்த குழந்தை ஆசீர்வாதிக்கப்பட்ட குழந்தையா மாறும். ஸ்டார்டிங்லேயே ஆசீர்வாதிக்கப்பட்ட குழந்தை இல்ல, அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது அதுக்குண்டான விஷயங்கள் நல்லபடியாக அனுபவிக்க வேண்டிய குழந்தைகளா மாறும். அதே மாதிரி இந்த துறையில சில பேரெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருப்பான், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்துல. ஆனா நம்ம அப்பா அம்மா காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என் பையன் பிறந்தானா டாக்டர், பொண்ணா பையன் பிறந்தானா ஐபிஎஸ், பொண்ணா இருந்தா டாக்டர். எத்தனை பேரண்ட்ஸ் நான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் தெரியுது எந்த துறையில வேணாலும் பல கோடி சம்பாதிக்கலாம். இன்னைக்கு டாக்டர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்படணும், நைட்டும் கஷ்டப்படணும், அப்பதான் சம்பாதிக்க முடியும். நிறைய சம்பாதிக்கலாம், அது வேற பிரச்சனை. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் டாக்டர். ஆனா இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க பாருங்க, மூளையும் மட்டும்தான் செலவு பண்றோம். இதெல்லாம் கண்ணி இலக்கணக்காரங்க பாத்தீங்கன்னா அறிவு மட்டும் இது பண்ணி அழகா சம்பாரிச்சுட்டு போறாங்க. ஸ்மார்ட் ஒர்க், இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றது தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களா இருக்காங்க. உழைப்பு எல்லாம் கிடையாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் நகர்த்தக்கூடிய எண்களா வைக்கணும். அப்படிப்பட்ட எண்களை நம்ம காமிக்கும் போது நாம அழகா ஜெயிக்கலாங்க. இதான் பெயரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கிறது. எல்லாரும் ஆசைப்படுறோம், எந்த வேலைக்கு போனாலும் ஒரு காலகட்டத்தில் அதுல ஒரு முன்னேற்றங்கிறது என்ன நினைக்கிறோம், நாம சொந்தமா ஏதாவது செய்யணும். எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தர் கிட்ட அடிமையா இருக்கிறது? இல்லைங்க, ஏற்கனவே எங்க அப்பாலாம் ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காருங்க, அதே தொழில் நான் செய்ய போறேன், இல்ல நானே புதுசா உருவாக்க போறேன். இது எது வேணாலும் இருக்கலாங்க. சரிங்களா? அப்போ ஒரு சொந்த தொழில் ஒண்ணு வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல அந்த 2-10 இடங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த 2ஆம் இடம் கூட வருமானம் ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துரும். ஆனா தொழில் பாவகம் நல்லா இருக்கணும். ராசிக்கு 10, லக்னத்துக்கு 10, ரெண்டையும் பார்த்துக்கணும். அது ரெண்டையும் பார்த்து நமக்கு தொழில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்க தொழில் செய்யறதுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் பெயர் அமைக்கிறது. சார் எனக்கு அந்த அமைப்பு இல்லை சார், என் பொண்டாட்டி ஜாதகத்தை வச்சு செய்யலாமா, இல்ல எங்க வீட்டுல 3-4 பேர் இருக்காங்க, அதுல எந்த ஜாதகம் ஷூட் ஆகுது அதை வச்சு பெயர் செய்யலாம், அதை வச்சு நான் தொழில் ஆரம்பிக்கலாமா கேட்கறோம் இல்லையா? மனைவி பேர்ல ஆரம்பிச்சுட்டு பூரா வேலையும் நீங்க செஞ்சீங்கன்னா, இப்ப பாரு நம்ம ஆளுக கவுன்சிலர் பெண்களுக்கு தொகுதின்னு ஒதுக்கிடுவாங்க. நம்ம ஆளுக்கு போய் எல்லா அந்த அரசியல்வாதி வீட்டுக்காரியை வச்சு ஜெயிக்க வச்சிருவாங்க. அந்த அம்மா ஒரு லப்பர் ஸ்டாம்பு தான், இந்த ஜனாதிபதி லப்பர் ஸ்டாம்புன்னு சொல்ற மாதிரி. நம்ம அம்மா இப்போதைக்கு மாசம் போய் கையெழுத்து போட்டு வரும், பூரா வீட்டுக்காரர் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி தொழில் பண்றேன் மனைவி பேர்ல பண்றேன்னு சொல்லிட்டு மனைவி ஜாதகம் நல்லா இருக்குதுன்னா மனைவி அந்த இடத்துல உட்கார வைக்கணும். அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்தா மட்டுமே அது ஜெயிக்கும் தொழில். புரியுதுங்களா? நாம மனைவி பேர்ல பண்ணிட்டு பூரா நீங்க லீடு எடுத்து பண்ணீங்கன்னா உங்களோட அமைப்பு தான் அங்க இருக்கணும். நீங்க அங்க வேலைக்காரரா தான் இருக்கணும். உங்க மனைவி தான் அந்த ஷீட்ல இருக்கணும். உங்க குழந்தைங்க பேர்ல வைக்கிறேன் சார், என் குழந்தை பேர்ல ஒன்னு ஆரம்பிக்கிறேன், குழந்தை ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அது போயில வைக்கிறேன், குழந்தை போய் அங்க உட்காருமா? அப்ப குழந்தையும் அந்த நிறுவனத்தையும் தொடர்பு படுத்துற விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அதை கேட்டு நம்ம பண்ணிக்கணும். அந்த குழந்தை அது 10 வயசா 20 வயசா 15 வயசா என்ன படிச்சுட்டு இருக்கானா, அவனோட இதை வச்சு நம்ம பண்றோம்னா அவனோட ஏதோ ஒரு டச் அந்த இதுல இருக்கணும். அப்படி நாம அமைக்கணும். அதே மாதிரி சார் நான் திருப்பதிக்கு ஒரு 10% கொடுக்குறேன் சார், என் குலதெய்வத்துக்கு 5% கொடுக்குறேன் சார், இப்படி எல்லாம் முடிவு பண்ணிருக்கிறேன் சார், அப்போ இது நான் தொழில ஜெயிச்சிருவேனா அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னாலும் உங்க தொழில் நீதியா உங்களுக்கு சிறப்பான அந்த பாவங்கள் 2, 10, 11 சிறப்பா இருக்கணுங்க. அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்க தொழில் அமைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த நேமுக்குள்ள போகலாம். இந்த நேம் பார்க்கும்போது தொழில் நிறுவனத்துக்கு உண்டான நேம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க முதல்ல உங்களுக்கு 2, 10 கனெக்டிவிட்டி ஆகணும். ஜாதக பிரகாரம் தொழிலுக்கு உண்டான நேம் 2, 10 கனெக்டிவிட்டி ஆகணும். 11 கனெக்ட் ஆனா பரவாயில்ல, ஆனா மினிமம் ஒரு 2 இதாச்சும் நம்ம கனெக்ட் ஆகணும். இல்லைன்னா அதிர்ஷ்ட பாவம் 5 கனெக்ட் ஆகணும். அதுக்குண்டான எண்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணி நீங்க எண்கள் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட எண்களை நீங்க எடுக்கணும். அந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க எடுக்கணும். அதோட கிரக சேர்க்கையை நீங்க எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நம்ம பெயர்ல அந்த பேரு பிராண்டா மாறும். பெயரு பிராண்டா மாறும். நீங்க நிறைய நிறுவனங்கள் பாருங்க, ஜெயிச்ச நிறுவனங்கள்லாம் பாருங்க, ப்ளூ கலர்ல இந்த லெட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஜெயிச்ச நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்களே பாருங்க, ஏன்னா ப்ளூங்கிறது தான் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தோட கலரு ப்ளூ தான். அப்போ அதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நிறைய தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கணும். அப்போ அப்பேற்பட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பார்ட்னர்ஷிப். சார் நான் பணம் ஒருத்தர் கொடுக்குறாரு சார், நான் தான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்து வேலை செய்யறேன் சார், அவர் பணத்தை மட்டும் தான் கொடுக்குறாரு, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இருக்கு. இல்ல சார் 2 பேருமே சேர்ந்து தொழில் செய்யறாரு, இது இருக்கு. இதுக்கு ஜாதக வலுங்கிறது அப்ப 2 பேருக்கு இருக்கணும். பணம் போடுறவங்களுக்கு அந்த போட்ட முதல் எடுக்கிறதுக்கு உண்டானது இருக்கணும். நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். யார் பேர்ல வைக்கணும், இல்ல 2 பேர் பேர்ல ஜாயின் பண்ணி வச்சா எப்படி வரும், இது எல்லாம் நல்லா அனலைஸ்
பண்ணி நாம வைக்கணும், பேரை அப்படி அமைக்கணும். அதே மாதிரி தான் சார் பார்ட்னர் என் மனைவியா சேர்த்துக்கிட்டேன், என் மனைவி நானும் பார்ட்னர் சார் அப்படி இது பண்றோம். 2 பேர் கனெக்டிவிட்டி அந்த இதுல இருக்கணும். அந்த என்னுடைய சேர்க்கை அந்த 2 பேர் ஜாதகத்திலையும் நல்ல பாவங்களை டச் பண்ணணும். 6ஆம் பாவம்னா தீரக்கூடிய கடன் வம்பு வழக்கு அப்படி போகும். 8ன்னா தீராத வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போயிடும். 12ன்னா தொழில் நிறுவனத்தை விரயம் ஏதோ ஒன்று செலவு மிஷினரி இதெல்லாம். அப்போ இந்த பாவங்களை பார்ட்னர்ல 2 பேர் இதுலயே அதுல வரக்கூடாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க பெயர் அமைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிப்படியா அந்த முன்னேற்றங்கிறத கண்கூடா பார்ப்பீங்க. கிடுகிடுன்னு போறதில்ல. ஒரு முன்னேற்றங்கிறது நிலையா இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும், அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். இல்ல பெரிய பிரச்சனை வருது, அதை தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த நிறுவனத்துக்கு இருக்கணும். இன்னைக்கு ஜெய்சங்கர் சொல்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு, உலக நாடுகள் எல்லாம் பயப்படுது, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, பயப்படாத நாடா இந்தியா இருக்குன்னு சொல்றாரு. ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு, உலக நாடுகள்லாம் கிளி பிடிச்சிருச்சு, பெட்ரோல் விலையெல்லாம் பக்கத்து நாடுல எல்லாம் பாக்குறீங்க என்ன ரேட்டுன்னு. இந்தியாவில் நாம ரஷ்யா கட்டுறதே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம், சுத்திகரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் காலங்கள். அப்போ ஒரு நிறுவனம் நல்ல டைம் வரும், கஷ்டம். இது நல்ல விஷயம் சொன்னேன். கெட்ட டைம் கொரோனா வந்துச்சு இல்லையா, அதை விட ஒரு கெட்ட டைம் தெரியுமா? வீதியில ஒரு பஸ் போகாது, ஒரு இது அந்த பந்துன்னு சொல்றப்ப காலகட்டம் தான் நமக்கு 2000க்கு முன்னாடி செத்தவங்களுக்கு மட்டும் யாருக்குமே தெரியாது. பந்துங்கிறது மட்டும் ஏதோ அந்த இதுல போ. அப்ப கூட என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பைக் போகும், அது இதுவும் போகும், ஆம்புலன்ஸ் ஏதோ போகும். ஆனா இந்த கொரோனா காலத்துல உலகத்துல ஒரு வண்டி ஓடலைங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இமாச்சல பிரதேசத்துல இமயமலை நல்ல கண்ணுல தெரியுதுங்கிறான், சண்டிகர்ல இருந்து பார்த்தா அருமையா தெரியுதுங்கிறான். அதுக்கு முன்னாடி வெறும் புகை மூட்டம் தான், அப்படி ஒரு மலை இருக்கிறது இங்கிருந்து பார்த்தா தெரியுன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படி முடக்கி போட்டது இல்லையா? அப்போ இந்த முடக்கு நடக்கும் போது சமுதாய முடக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் திடீர்னு வர்ற விஷயம், எர்த்குயிக் சம்பந்தப்பட்ட மாதிரி, ஒரு சுனாமி வந்த மாதிரி, ஒரு இதுவெல்லாம் வந்த மாதிரி, கொரோனா மாதிரி, இந்த மாதிரி விஷயத்துல இந்த நிறுவனம் தாங்கணும். அப்போ இத மாதிரி நீங்க பெயர்கள் அமைக்கும் போது, இந்த மாதிரி தொடர்புகள் நீங்கள் கரெக்டா கனெக்டிவிட்டி பண்ணும் போதுதான் தாங்கி நிற்கும். சரிங்களா? இப்படி நீங்க பெயர் அமைச்சுக்கிட்டா உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலம் அந்த நிறுவனம் கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.